கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஆமென். Praise the Lord. Praise the name of the Lord. Praise him, you servants of the Lord, you who minister in the house of the Lord, in the courts of the house of our God. Praise the Lord, for the Lord is good. Sing praise to his name, for that is pleasant. Psalms 135, verse 1 to 3. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is good. Amen. அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும் அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க வேண்டிய துதியின் ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும்படியாகவும், எங்களுடைய சோர்வுகள் அசதிகளை தேவன் எடுத்து போடும்படியாகவும், தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி துதியின் ஆவியினால நிரப்பும்படியாகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். Let us pray to be filled with the joy of the Lord and to experience his presence today. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மிடம் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறீரப்பா. அப்பா, நீங்கள் துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஐயா, மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீரப்பா, கீர்த்தனத்துக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆவியானவரே. நாங்கள் உங்களை சோர்வுகளை விட்டு பலவீனங்களை விட்டு அப்பா உற்சாகத்தின் ஆவியினால் அப்பா எங்களை நிரப்பி இடைக்கட்டி கத்தாவே நாங்கள் துதிக்கத்தக்கதான உற்சாகத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் தேவாவியானவர் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே, சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, பலவீனங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, துதியினால நிரப்புவீராக, துதியின் ஆவியினால நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இந்த நேரத்தை நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த 6 மாசம் தேவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், சோர்வுகள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம். ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை. தேவன் எங்களை தாங்கி ஏந்தி தப்பிவித்து சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளிலும் இன்றைய ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் அல்லவா. நாங்கள் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். God has protected us these past 6 months of whatever situations we've gone through, so let's come to him with a spirit of thanksgiving today. ஓ மகிமையும் மாட்சியும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த 6 மாத காலமும் கர்த்தாவே எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ கர்த்தர் எங்களை கைவிடவில்லை தகப்பனே. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கூடவே இருந்து தகப்பனார் எங்களை வழி நடத்தி ஏந்தி தாங்கி தப்பிவித்து அப்பா சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு தகப்பன் எங்களை வைத்து இந்த நாளிலும் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அப்பா உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா, நன்றி. அடுத்ததாக நாங்கள் செபித்துக் கொள்வோம். நம்முடைய பரிசுத்தத்துக்காக செபிப்போம். நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. போன காலங்களில் நாங்கள் எங்கள் மனித பலவீனத்தினால எத்தனையோ காரியங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம். என் தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆராதனையில் கலந்து கொள்ள தேவன் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிப்போம். Let us pray for a spirit of holiness, that God will cleanse us and wash us so that we can come to him righteous and holy to praise and worship him. ஓ நல்ல தகப்பனே, அப்பா 70 முறை மன்னிக்கிற தேவனான கர்த்தாவே, அப்பா உமது பிள்ளைகளின் பலவீனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாக விளக்கம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா எங்கள் மனித பலவீனத்தினால, எங்கள் சொல்லினால, செயலினால, சிந்தனையினால, வார்த்தையினால தேவனே உம்மை தூக்கப்படுத்தி எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அப்பா எங்களை இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள அப்பா எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென்.
அடுத்தா நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். ஊழியம் செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்போம். விசிசியனை ஒப்பு கொடுப்போம், பிஎஸ்சிசத்தை ஒப்பு கொடுப்போம், எல்சிடி ஒப்பு கொடுப்போம், பாடல்குளம் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், ஒவ்வொரு ஆசிரியம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாகவும் எந்த தடங்களும் தடையும் இந்த ஆராதனைக்கு வராதபடி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நேர்த்தியும் கிரயமாக இயங்கத்தக்கதாக ஆசீர்வதித்து தேவன் தரும்படியாக செபித்துக் கொள்வோம். Let's pray for all those that are doing ministry in the service today, for those from the musicians to those doing the PA system, to everyone helping out in the service today, that God will see their efforts and bless them. ஓ நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு இசை கருவிகளையும் அப்பா நீங்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து எந்த தடையோ தடங்களோ வராதபடி ஒவ்வொன்றும் நேர்த்தியும் கிரயமாக வேலை செய்யத்தக்கதாக எந்தவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. அப்பா, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெபித்துக்கொள்வோம். ஆராதனை செய்ய போகிற மகளை ஒப்பு கொடுப்போம். ஆராதனை வேளையில் தேவாவியானவர் பிள்ளையை நிரப்பணும், சபையை நிரப்பணும், அபிஷேகத்தால் நிரப்பி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி மகளை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணும் அப்பா. அந்த துதி அப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு துதியாக தூபமாக எழும்பணும் அப்பா. இந்த துதியின் போது இந்த சபையில் ஆவியானவர் அபிஷேகம் இறங்கணும், ஒரு விடுதலை உண்டாகணும், கட்டுக்கள் உடைக்கப்பட வேண்டும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து பிள்ளையை ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the worship leader, that God will bless her and use her mightily and fill her with the Spirit of God, and that this place will be filled with the Spirit of God. In Jesus' name. ஓ நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா துதியை செய்ய போகிற மகளாரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த ரத்தம் பிள்ளையை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளை மீது உமது அபிஷேகத்தால் நிரப்பீராகப்பா. துதியின் அபிஷேகம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த துதி அப்பாவுக்கு பிரியமுள்ள துதியாக அப்பா தூவமாக உம்முடம் எழும்பி வரட்டும் ஆண்டவரே. துதிக்கும் போது ஆண்டவரே சபை முழுவதும் ஆவியானவர் ஒவ்வொருவரும் இறங்கட்டும் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, பெந்திக்கோஸ்து நாளிலே இறங்கின அந்த ஆவியானவரின் மகிமை இந்த சபையை நிரப்ப வேண்டும்படியாக செபிக்கிறேன் அப்பா. அப்பா, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெபித்துக்களும். வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே மாமிசம் பேசாதபடி ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Let's pray for the word of God, that God will bless the person that is speaking today, that they may speak to each and every single one of us. ஓ நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் வருகிறேன் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வருகிற சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரியை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த சகோதரி மூலம் அப்பா நீங்கள் என்ன மன்னாவே இந்த நாளில் எங்களுக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறீரோ தகப்பனே, அந்த மன்னாவை எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த மன்னா எங்களுக்கு 100 மடங்காக எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படவும் ஆண்டவரே, நாங்கள் அதை புசிக்கவும் அதன்படி நடக்கவும் தாமே வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்தாக நாங்கள் இறுதியாக ஜெபித்துக் கொள்வோம். ஆராதனை முழுவதை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவன் தாமே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிப்போம். Let's pray for the service, that God will lead the service from the beginning to the end. ஓ நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனாரே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவரானே இந்த ஆராதனை முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்ன துக்கங்களோடு வேதனைகளோடு கவலைகளோடு தேவைகளோடு அங்கலாய்ப்புகளோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே. அப்பா, உமது சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஒருவரும் வறுமையாய் திரும்பி போகக்கூடாது தகப்பனே.
அப்பா உமது வல்லமை பிள்ளைகளை நிரப்பணும் ஆண்டவரே. பிள்ளைகளின் தேவைகள் நிரப்பப்படணும் ஆண்டவரே. வியாதிகள் நீங்கணும் ஆண்டவரே. கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகணும் ஆண்டவரே. அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Should we all stand up? கர்த்தர் எங்களை 6 மாத காலம் எங்களை கண்மணி போல காத்து வழி நடத்தி இருக்கிறார். Amen. God has protected us for the last 6 months and we are here standing here by the grace of God. Amen. With that thanks of heart, let's give praise to our God today. Amen. தலை சாய்க்கும் கல்லீரையா ஆசீர்வாதத்தின் வாசல்
வல்லவல் நீரையா, Lord Jesus. You are the God who gave us salvation. You are the God who delivers us. You are the God who gives us freedom, Lord Jesus. நீரே பெலத்தார தேவன் ராஜா, நீரே எங்கள் தேவன் ராஜா. நீ நல்லவர் வல்லவர், ஒரு போதும் கைவிடாத தேவன் ராஜா. உமக்கே எல்லாம் கனம், உமக்கே எல்லாம் துதி, உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. For you are a great and mighty God, Lord Jesus. You are a great and mighty God, Lord Jesus. We give praises to our King. We give praises to our King, Lord Jesus. Thank you, Lord Jesus. We worship you, we adore you, Father. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Lift up His banner at the entranceway. Praises to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. உலகமே துதித்திட உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜனையே. வல்லவர் பெரியவர் நம் கர்த்தரே, வல்லவர் பெரியவரே. Lift up the name of Jesus. Lift up the name of Jesus. Lift up the name of Jesus. Jesus, the wonderful name. I love the name of Jesus. I love the name of Jesus. I love the name of Jesus. Jesus, the wonderful name. இயேசுவின் நாமம் உயர்த்துங்கள். இயேசுவின் நாமம் உயர்த்துங்கள். இயேசுவின் நாமம் உயர்த்துங்கள். அற்புத நாமம் இது. இயேசுவின் நாமம் எனக்கு போதும். இயேசுவின் நாமம் எனக்கு போதும். இயேசுவின் நாமம் எனக்கு போதும். அற்புத நாமம் இது. அற்புத நாமம் இது. Thank you, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. You are a wonderful name, Lord Jesus. You are a beautiful name, Lord Jesus. We thank you, Lord Jesus. What a mighty God we serve, Lord Jesus. Angels bow before you in heaven and earth adore you, Lord Jesus. Thank you, Lord Jesus. வல்ல தேவன் நீங்கள் ராஜா, வெற்றியின் தேவன் நீங்க ராஜா. We thank you, Lord Jesus. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. We thank you, Lord Father Jesus. We thank you, Jesus. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before Him, heaven and earth adore Him. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God we serve. Angels bow before Him, heaven and earth adore Him. What a mighty God
நாமம் எனக்கு போதும் ராஜா எல்ரோஹி என்னை கண்டீரே ராஜா எபினேசரே உதவினீரே ராஜா thank you Lord for your Ebenezer Lord Jesus we thank you Lord Jesus we give you glory Father thank you Lord worship you Father we thank you Lord Jesus எபினேசரே உதவினீரே
praise, Lord Jesus. எல்லாம் துதி உங்களுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. We thank you, Lord, for your presence, Lord Jesus. We thank you, Lord, Father Jesus. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. We lift you up on high, Lord Jesus. We exalt your name on high, Lord Jesus. We thank you, Lord, for your grace. We love you, Lord Jesus. We thank you, Lord, for your mercy. உங்களோட இரக்கத்துக்காண்டி சோத்திரம் ராஜா, உங்களோட அன்புக்காண்டி சோத்திரம் ராஜா. We thank you, Lord, Father Jesus. We worship you. நீரே பரிசுத்தர் ராஜா. You are the Holy One, Lord Jesus. We thank you, Father. We thank you, Jesus. Everyone, all the brothers
sisters, elders, children, youths, lift your hands up and say, Solomon, you are the holy person. Thank the Lord. Yes. Thank you, Lord Jesus. Gracious Heavenly Father, we commit ourselves into your mighty hands. நம் கர்த்தாவே எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. Thank you for your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. Father God, we lift your name, Lord. கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாம் There is no one else like you, Lord உம்மை போல Jesus. வேறொரு நாமம் இல்லை ராஜா. Father God, continuously you speak to us, Lord. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க ராஜா. Father God, you have brought the servant of God among us this morning. எங்களுடைய தேவ ஊழியனை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் You ராஜா. speak to us through Lord அவர் Jesus. மூலமாக எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Father God, I commit the children church into your mighty hands. சிறுவர் பாடசாலையை உம்முடைய கரத்தில் Be with ஒப்படைக்கிறோம். each and every child, Lord Jesus. நீங்களே ஒவ்வொரு பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father God, we commit the teachers into your mighty hands. ஆசிரியர்களை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். Bless them as well. அவர்களை ஆசீர்வதிங்க In ராஜா. Jesus' precious name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Shall we all clap our hands and praise God? Amen. கையை தட்டி கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோம். Please be seated. தயவு செய்து உட்காருங்க. Before the children goes, we are going to listen their testimony. பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் முதல் நாங்கள் ஒரு விசேஷ One of the சாட்சியை sisters, she wants to glorify the God. ஒரு சகோதரி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த She சித்தமாயிருக்கிறார். is going to share the testimony what God has done in her life. கர்த்தர் அவருடைய வாழ்வில் என்ன செய்தார் என்பதை அவர் சாட்சியாக சொல்ல So பிரியப்படுகிறார். please kindly bring a microphone to give it to Sister Leela Mani, please. சகோதரி சிஸ்டர் லீலாமணியிடம் PA system operators, please, quickly. Thank you. Praise the Lord. கர்த்தருக்கு பெயருக்கு ஸ்தோத்திரம். My subject today for my testimony is God's perfect timing. James 1:4. யாக்கோபு 1:4 வசனம் கடவுளும் சரியான நேரம். So basically, my journey started March 2025 when my beloved ex-husband and myself, we decided to downsize and sell the property because my nest has flown away. They got married and went. And புள்ளல் பறந்து போயிட்டாங்க கல்யாணம் கட்டி அதனால we decided to downsize and so we agreed that we were going to sell the property and I put the property in the market and we found a buyer, a suitable buyer, and this was in month of April last year. And my beloved ex-husband, he signed all the paperwork to sell the property. And he went to India. And when and the seller, the purchaser, was putting pressure to exchange the property and exchange the contract. And my husband has to do some signing, and last minute he pulled out. And by this time, I had moved my stuff to the flat which I was going to buy, and so moved my stuff, and so my beloved ex-husband didn't sign the paperwork, and therefore we delayed selling the property. And then I couldn't buy the property which I was going to
which I wanted to buy. And then all my stuff was in the flat, and estate agent told me you had to move your stuff out of the property immediately. And then I was basically homeless. My home was gone, my flat was gone. And then I stayed in the closer to the flat. I was in a bed sit for 20 days, and I was asked to leave that immediately after 20 days. And then my children told me to come and stay with them, but I didn't want to trouble them. So I asked my friend, elderly friend, who had a dog, Poppy, and she was living by herself. I asked her if I can come. She very gladly offered me the place. So I opened the door. So I went and stayed with her for 1 month. And then she rang me and told me, Lil, my dog Poppy wakes up at 4 o'clock in the morning because of your ungodly working hours and jumps over me and go to your room, and it disturbs me and my health, and therefore you have to immediately vacate the room. So then I told my daughters, they said, Mom, we told you not to go anywhere, come to us. Now you have to come. So I stayed with my 2 daughters. And during this time, my church family, my friends, my family upheld me in prayers and encouraged me and prayed for me and encouraged me. There was a time when I thought, why am I living? I don't want to live anymore. But then they encouraged me and prayed for me. And I used to listen to praise and worship all the time on Spotify, even when I'm driving. And one of the things which Vitukudu Kelly Satanukku Manisanukku Satanukku Vitukudu Kelly. That song resonated in my heart all the time, because God didn't give me over to the man or to Satan. He protected me through my journey, and now I have happily moved to my own flat on Friday. I want to thank and praise the Lord, and I want to thank the church family, my children, my friends who encouraged me and supported me. Thank you very much. சகோதரி சொன்னதை சுருக்கமாக சொல்வதானால், அவர் சென்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து தன்னுடைய வீடை விற்பனைக்கு போட்ட பின்பும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த செயல் தடைப்பட்டது. பிறகு அவருடைய கணவர் பேப்பர் ஒர்க்ஸை கையெழுத்து வைக்க மறுத்தபடியால் அந்த விற்பனைக்குரிய வீடு தாமதமாகி அவர் வாங்க நினைத்த வீடும் கைவிட்டு போய்விட்டது. ஒரு காலத்தில் அவர் விரக்தியில் உச்சத்தில் ஆண்டவர் தானேன் உயிர் வாழ வேண்டும் என்ற யோசனையோடு இருந்த போதும் தேவன் சபை மக்கள் மூலமாய் உறவினர்கள் மூலமாய் அவரை திடப்படுத்தி பலப்படுத்தி எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலும் தேவன் நியமித்த நேரத்தில், அவருடைய தாட்சியின் தலைப்பே அதுதான், தேவன் நியமித்த நேரம். தேவன் நியமித்த நேரத்தில் சென்ற வெள்ளிக்கிழமை அவருடைய புதிய ஃப்ளாட்டுக்குள் அதை வாங்கி அந்த வீட்டுக்குள் குடிபுகுந்துள்ளார். சகல துதிகன மகிமை தேவனுக்கே செலுத்தி நிற்கிறார். தேவனுக்கு மாத்திரமல்ல, சபை உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னை தாங்கி அனைவருக்கும் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு முதலாவது நன்றி, அவர்களுக்கும் அவர் நன்றி சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாமம் ஒன்றே மகிமை. Praise the Lord. Shall we all clap our hands and praise God? Amen. Is there anyone else to want to share your testimony shortly? Please kindly stand up and say your testimony briefly. Anyone else? Right. Yes. Praise be to God. Amen. Clap our hands and praise God. Amen. For a long time he's been praying for a need, and with the help and the grace of God helped him to achieve that need recently. Brother Mike Siller.
Sister says, praise be to the Lord for their daughter. They were praying for a car. God made it happen. And also for her husband's brother who passed away during Corona time. For his daughter's wedding, they wanted assistance and they were able to meet all those needs by the grace of God. Praise be Praise to be God. to God. Is there anyone else? Yes, at the back. Sachi. Please, PA operators, give the mics to them, please. அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ஒவ்வொரு மாதம் சரியான சோர்வாக இருக்கும். பார்த்தா டிப்ரெஷன் அந்த கேட்டகரிக்கு போவேன். வேலையில் கூட ஒழுங்காக செய்ய முடியாமல் இருக்கிறது. வேலையில் கூட ஒழுங்காக போக மாட்டேன். ஆனால் இப்போ 2 months தான் நான் நிறைய ஜெபிக்கிறது. முதலாக ஜெபிக்கிறது, ஆனால் அடிக்கடி வந்து இருக்கும். ஆனால் இப்போ 2 months தான் எனக்கு அந்த இதில் நல்ல உற்சாகத்தையும் ஆண்டவர் தந்து ஓடி எல்லா வேலையும் செய்ய பலன் தந்துள்ளார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தேன். Amen. Brother says that he always become very tired and weary and has been categorized into a depression category, but because after they started earnestly praying, God has refreshed him as a new soul for the last 2 months and he's able to run around doing all his needs by the grace of God. ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களோட வீடை விற்பனைக்கு போட்டிருந்தோம். இப்போ ஒரு 7 மாதமாக காலையில் ப்ரேயர்ஸ்லையும் சர்ச்லையும் சொல்லி ப்ரே பண்ணாங்க. பட் ஆண்டவர் some காரணங்களால் அந்த வீடு விற்பனைக்கு எல்லாம் போயிட்டுது. ரெண்டாலும் அதை விட்டு நாங்கள் வைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு மோட்கேஜ்களை சரி செய்து உபகாரம் பண்ணினார். அது எல்லா விதத்திலையும் மேன்மையான நிலையாக எங்களுக்கு பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. Brother says that they advertised their property for 7 months. They were unable to sell, but God, by His abundant grace, has allowed them to keep that house by arranging all the required mortgages. So praise be to God. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதம் முழுக்களும் தேவன் தாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். நான் இந்த மாதத்தில் ஃபிஷோவுக்கு போன பொழுது ஃபிஷோ சொன்னால், இப்போ நீங்கள் கொஞ்சம் வடிவாக நடக்கிறீங்க, இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வடிவாக கால்கள் வைத்து நடக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தேவன் தான் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற எனக்கு கொடுத்த சுகபலத்துக்காக நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி பிள்ளைங்க குடும்பத்தையும் லாரன்ஸையும் வடிவ கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வருவதற்காக தேவநாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி. Sister says, praise be to God, that last month when she went for physio, they said that her walk is getting better by the grace of God, and God has protected her and also led her and Lawrence in their lives. Amen. கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போன போது கையில் அடிபட்டு சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று வெட்டி கையில் சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஓகே. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். praise be to God. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து சௌரனை கர்த்தர் பாதுகாத்தார். God has protected him for a great danger. As he was working, he got injured by glass and he has undergone an operation and he's here by the grace of God. So praise be to God. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வருஷம் இதே ஜூன் மாதத்தில் என்னுடைய பாப்பா இங்கே யூகேக்கு வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 1 வருஷம் முழுக்க கர்த்தர் எங்களை கண்ணின்மணியை போல் பாதுகாத்தார். பாப்பாவை பார்க்குறதுக்கு நிறைய எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல உதவி செய்கிற நிறைய நண்பர்களை கர்த்தர் இந்த யூகேயில் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதே போல் நான் இங்கே வந்து இது 3rd year 3வது வருஷம். இந்த 3வது வருஷத்துல எங்களுக்கு தேவன் சொந்தமாக ஒரு ஷேர்டு ஓனர்ஷிப்பில் ஒரு வீட்டை வாங்க தகப்பன் கிருபை செய்தார். இவ்வளவு நாட்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்த எல்லாரும் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றியை ஏறெடுக்கிறேன். அதே போல் நாங்கள் இந்த நைட் ப்ரேயருக்கு வந்து ப்ரேயர் பண்ணோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பாஸ்டர் ஐயா எங்களை ஒவ்வொரு மாதமும் வந்து எங்கள் வீட்லேயே வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அதே போல் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த ஜெபங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதன் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு பெரிய அற்புதங்களை ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. Hallelujah. Praise be to God. Sister says, Lord gave her the grace last June to bring Jailora to this country, and not only bring her,
God has provided people to look after her while she's at work, and she's here for 3 years. God also blessed her with a shared ownership home of their own, and God has protected them, guided them, and provided for them. And the night prayers that they came and prayed with us has been a great blessing. Pastor has been picking and dropping them, so all glory be to God. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நல்ல ஒரு ஆலயத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு 3-4 மாதம் சபை இல்லாமல் இருந்தோம். தேவனுடைய பிரதான கிருபை இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தது. ரொம்ப வேதனையோடும் பாடுகளோடும் தான் வந்தோம். என்றால் எல்லாருக்கும் தெரியும், சபை இல்லாட்டி ஒரு குடும்பத்தோட பாடு என்னமென்று. ஆனால் ஆண்டவர் பிரதான கிருபையினாலே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தார். இதில் என்ன ஒரு அழகுன்னு சொன்னால், நிரோஷன் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீடு. நிரோஷன் சொல்லித்தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி வந்தோம். ஒரு பெரிய ஒரு சாட்சி என்னன்னு சொன்னால், 3-4 மாதம் சபை இல்லாமல், சர்ச் இல்லாமல் வீட்டில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நிரோஷனுக்கு ஒரு 7 சீட் வாகனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு 3 கிழமைக்கு முன்பாகவே அந்த வாகனம் அவனுடைய வீட்டு வாசலில் வந்துட்டுது. ஆனால் தேவன் என்ன நோக்கத்தோடு இதை அவனுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் இந்த சபைக்கு வாரதன் நோக்கத்தை தேவன் முன்கூட்டியே எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதை எங்களுக்கு உணரலை. ஆனாலும் தேவன் பாராட்டுற அன்பை நினைத்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் பெரியவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தெய்வம், இவ்வளவா எங்களை நேசித்த எங்கள் தெய்வம் பிரதான காரியங்களை எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறார். அற்புதமான ஒரு ஆராதனையையும் பார்க்கத்தக்கதாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமென். Praise be to God. Brother says they live next to Niroshan's house, and for the last 4-5 months they were not attending any church, but by the grace of God, God brought them to this wonderful place. They did not understand God's plan, because God gave Niroshan a 7-seater van 3-4 weeks before they started coming here. But God knows the plan that He has for each one of us. So because of the abundance of grace that God bestows on each one of us, He gives thanks to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் எக்ஸாம்ஸை சுபலமாக செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். லாஸ்ட் வீக் ஜோனாக்கு அவரோட ரிசல்ட்ஸை நல்லபடியாக பாஸ் ரிசல்ட்ஸை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. That last 2 months, both her daughters completed their exams. Joanna, the eldest one, has received great results. And Susanna will also get great results by the grace of God. Praise be to God. Amen. ஒரு விசை எல்லாருமாய் கரங்களை தட்டி கேட்டு சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Shall we clap our hands and glorify கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. The name of God alone was glorified. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். God has done so many miracles. இன்றைக்கு அற்புதம் என்றபோது நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம்? When we think miracles, what do we சுகங்கள் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், பேய் பிசாசோடனும் அதுகளைத்தான் இன்றைக்கு அற்புதங்கள் என்று ஓடி போகிறார்கள். When we see miracles, we think that he need healing and all the demons should flee away. That's இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய பிரதான அற்புதம். And it's a great miracle that we are alone here, sir. ஆமென். ஆகவே மறந்து போகாதீர்கள், சபை ஒரு குடும்பம் மிகவும் முக்கியம். Don't forget that church is a family, it's a very important family. சபையிலே நடக்கிற நிகழ்வுகள் மிகவும் முக்கியம். All the things that happen in the church. சில நேரத்திலே பாஸ்டர் அனுப்புறதை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் வாட்ஸ்அப்ல. You might not see what pastor says. பாஸ்டருக்கு வேலையில் ஒரு காலம் அனுப்பி கொண்டு இருக்கிறார், ஒரு காலையிலும் மதியானத்திலும் சேர்ச்சிக்கு வாங்க, உபவாசத்துக்கு ஜாங்க, அவுட்ரீச்சுக்கு வாங்க என்று தமிழிலும் இங்கிலீஷும் பற்றாக்குறைக்கு. You might be wondering whether the pastor is actually jobless. He's sending messages in the morning, afternoon, and in the evening, even in Tamil and now in English as well, thinking that we'll come for this service, for that meeting, this meeting. நான் எனக்காக நான் கூப்பிடுகிறதல்ல. I'm not calling for myself. நீங்களும் ஆண்டவரும் ஆவியோடு தொடர்பு கொள்ளணும். You and Holy Spirit கர்த்தரோடு நீங்கள் இடைப்படணும். You need to intercede with God. உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படணும். Your inner man should be renewed. ஞாயிற்றுக்கிழமை வந்து போவது நல்லது. It is good to come and go on a Sunday. இன்னுமாய் ஆவிக்குள்ளே உள்ளான மனிதனிலே பலனடைகிற பொழுதுதான் எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும், எங்களுடைய செய்கைகள் மாறும், எங்களுடைய பேச்சுகள் மாறும், எங்களுடைய நடத்தைகள் மாறும். Only when we are inner man gets strengthened in the spirit, that's when our actions, words and everything that we do will change. நாங்கள் ஆவியிலே வளரணும். We need to grow in spirit. குழந்தைகளைப் போலவே இருக்க கூடாது. 20-30 வருடம் 30 years we should not remain as children. ஆகவே தொடர்ந்து சபை காரியங்களிலே கூடி வாருங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே நேரம் இல்லாதவர்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் அதற்கு ஏற்ற வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். So continue to gather in the
presence of the Lord and those who cannot continuously stay in prayer. இந்த வேளையிலும் நாங்கள் கண்களை மூடி கேட்டு சாட்சிகளுக்காக ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். Shall we close our eyes and pray for God, thank God for all the testimonies that we heard. கர்த்தாவே, இந்த கென்டன் பெத்தனி குடும்பத்திலே நீ செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்த ஆண்டவரே சாட்சிகளுக்காய், அற்புதங்களுக்காய், அடையாளங்களுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, we give thanks for every witness that you have provided in each one of our children's life, O Father, for the miracles. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. That your name alone be glorified. தொடர்ந்தும் நீர் அற்புதத்தின் தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that every child understand that you are a God of miracles. வருகிற நாட்களிலே ஒவ்வொருவரும் எழுந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சி சொல்ல தொடர்ந்தும் என் தேவன் நீர் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீர்களாக. Lord, we pray that you continuously reveal that you are a living God, so that every one of us in the coming weeks stand up and share our testimonies to say how good you have been to them. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். All honor, praise and glory be to you alone. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு போகலாம். செய்தியின் பின்பதாக அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children, you may go for your classes. Ushers, bring them back at the end of the service. இந்த வேளையிலும் நாங்கள் முக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்க்கிற நேரம். It is an important time. You're going to listen to the word of God. எங்கள் மத்தியிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர்கள், அவர்கள் புதியவர்கள் அல்ல. கடந்த முறையும் எங்கள் மத்தியிலே வந்திருந்தார்கள். You know them. She's not a new person. She was in our midst last time as well when she was here. எங்களுடைய தலைமை போதகர் அவர்களுடைய இரண்டாவது சகோதரன் அவர்கள் பாஸ்டர் ஜோஷுவா அதிசயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் நெமிலி அதிசயராஜ் அவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பாய்ந்தொள்வார்கள். Senior pastor's second brother, Pastor Joshua Adisaraj, is in our midst, and his wife, Sister Emily Adisaraj, will share the word of God amongst us today. இன்றைக்கு எங்களுடைய மேய்ப்பன் முதலாவது கர்த்தர் பாஸ்டர் சத்யராஜ் ஊழியத்தில் இருப்பது முதலாவது கர்த்தர், இரண்டாவது ரெவரண்ட் எமிலி அதிசயராஜ் அவர்கள் தான். The reason why our senior pastor Satyaraj is in the ministry, first all glory be to God, and second is Sister Emily. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலும் கரங்களை தட்டி அவர்கள் அன்போடு அழைப்போம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வரும்படியாக. Call her to share the word of God in our midst. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good, his grace sustains forever. நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. The Lord that you and I worship is good and his grace is sufficient. இந்த நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Give thanks to God for this day. எனக்கு தந்த இந்த அழைப்புக்காக போதகருக்கும் சபை மக்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். Thank you for inviting me to the pastor and to the church members. அநேகருடைய சாட்சிகளை கேட்டோம். Heard many testimonies. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே பாதையானது வனாந்தரமாய் இருந்தாலும் அந்த வனாந்தரத்திலே அவர் என்னையும் உங்களையும் வழி நடத்தி வந்திருக்கிறார். In many people's life, all their lives were in wilderness. He was able to lead and guide us throughout this wilderness. நானும் கூட ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். I also need to share a testimony. இன்று நான் உங்கள் மத்தியிலே இப்படி நடந்து வந்து பேசுகிறேன் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. It is purely God's grace that I am able to walk in your midst and come and speak up here. மார்ச் மாதத்திலே எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. Last March I underwent a stroke. அதாவது நிறைய நேரம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது வரும் பொழுது சில நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கென்று வரும் பொழுது அது யோசிக்க முடியாது. Many times I've heard about this, but when it happens to yourself, you cannot fathom or you cannot understand or comprehend it. ஆனா அதற்கு அந்த ஸ்ட்ரோக் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக தேவன் என்னை அங்க இலங்கையிலே நூரேலி என்கிற இடத்திலே மலைக்கு மேல் சென்று 3 நாள் ஜெபத்திலே இருக்கும்படி சொன்னார். But 3 days before I suffered the stroke, God told me to go up to the hill country in Norelia and to remain in prayers. So 3 நாளும் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட ஜெபித்த சகோதரி விசேஷமாக 3 நாளும் அங்கே நிறைய பேர் இருந்தாலும் என்னட்ட பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் இப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறார் என்று என்னை குறித்தே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். There was a sister who was praying with me for 3 days. Despite there have been many present in that day, all throughout the 3 days she kept saying to me repeatedly, God is asking me to tell you this to you. அதுவும் விசேஷமாக உன்னத பாட்டின் புத்தகத்திலே இருந்து என் பிரியமே ரூபவதி என்று இந்த மாதிரி நிறைய ஆண்டவர் என்று சொல்லிட்டே இருந்தார். And from the book of songs she kept saying that you are beautiful. அதாவது சொல்லும் பொழுது நான் யோசித்தேன், இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாருன்னு. When she was repeatedly saying to me, I was wondering, well, there are so many people here, why she is saying this to me? ஆனால் நாங்கள் அதை முடித்து விட்டு வரும் பொழுது
When we finished that and when we were coming down back, அவிசாவிலே என்கிற ஒரு இடத்திலே பிரேக் டவுன் ஆயிட்டது வெஹிக்கிள். the vehicle broke down at Avisavella. பயங்கரமான வெயில். It was so hot. கிட்டத்தட்ட 4 மணித்தியாலும் ஒரு வெளியிலே நான் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்திருந்தேன். 4 hours I was seated outside on a chair, in a chair. எனக்கு அந்த வெயில் தாங்க முடியாததுனால எவ்வளோ ஐஸ் வாட்டர் எடுத்து முகத்தை கழுவி தண்ணியை அள்ளி போட்டு அந்த 4 hours அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். Because I could not bear the heat, I was asking for ice water and I was washing my face regularly. அப்போ நான் நினைச்சேன் சரி அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஜெபம் தேவை என்று அங்கேயே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். But then I realized that area might require some prayer, so I was seated and I was praying for this area. ஆனால் அன்று வந்து இரவிலே இருந்து எனக்கு தெரிந்தது என்னுடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருவதை. But from that night onwards I understood and realized there was a change in my face. So நான் காலையில வாய் கொப்பளிக்க போகும் பொழுது என்னுடைய இந்த பகுதி மறுத்ததனால வாய் தண்ணீர் வெளியில வராமல் இருந்தது. Because when I went to gargle in the morning, because one side was numb, the water would not come out. நான் உடனடியாகவே ஹாஸ்பிடல் போனதனால கர்த்தருடைய கிருபை அவர்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவு முகம் மட்டும் வாயு கண் எல்லாமே மாறி இருந்தது. ஆனால் அது கை காலுக்கு இறங்காதபடி அதோடு கூட அது நின்று விட்டது. I was able to go to the hospital immediately by the grace of God, and they injected me with a lot of medication so that it stopped without going down my hand or the body. ஆனால் டாக்டருடைய ரிப்போர்ட் படி அது 6 மாதங்கள் ஆகும் அது சரியான நிலைக்கு வருவதற்கு. But according to the doctor's report, it might take up to 6 months for her to become normal. ஆனால் 15 நாளைக்குள்ளாகவே கர்த்தர் என்னுடைய கண் மூடவும் வாய் சரியான இடத்துக்கு வரவும் நான் நடக்கவும் பேசவும் என்னுடைய பேச்சே முதலாவது போய்விட்டது. அந்த 15 நாளைக்குள்ளாக பேசவும் பார்க்கவும் கண்ணை சிமிட்டவும் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். But she was able, within 15 days, she was able to batter eyelids and speak because the speech was slurred and she was unable to speak. But within 15 days, God completely healed her. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அங்கே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவங்க என்னை நாற்காலியில் உட்கார வச்சு 3-4 hours நான் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பெட்டும் இல்லை. ஸோ அந்த நேரம் நான் வந்து முறுமுறுக்கவோ அல்லது ஏன்கிற கேள்வியை கேட்காமல் 3 நாளாக என்னை பார்த்து என் பிரியமே என் ரூபவதியேன்னு சொன்னது இதுக்கு தானான்னு கேட்டேன். So there was lack of beds in the hospital, so I was seated in a chair and I was praying, but I was without murmuring. I was thinking, why was this lady calling me beautiful and wonderful and pretty for the 3 days? Is it for this reason? அவர் சொன்னார், நான் கிராதி வழியாக அந்த ஹோல் வழியாக நான் உன்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னீரே. She said that I was admiring your beauty through a particular hole there. So நான் கேட்டேன், இப்போ உட்கார்ந்துட்டு வாயெல்லாம் கோணி போயிருக்கு, கண்ணெல்லாம் மூட முடியல, பேச்சு இல்லை, இப்போ கிராதி வழியால இதே தான் பார்த்து கொண்டிருக்கிறீரா என்று கேட்டேன். So I asked her, now I'm in a worse state, my face is swollen and I was all getting the stroke attack. Do I still look that beautiful? Are you still watching me through that hole? I asked her. ஆனால் நான் கேள்வி கேட்டு முறுமுறுத்து அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. But I did not ask questions or murmur about that situation. எனக்கு நன்றாக தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். But I knew very well that the Spirit of the Lord was within me. நான் சொன்னேன், நீர் எனக்குள் இருக்கிறீர். I said, you are within me. இந்த இருளின் ஆதிக்கமும் இங்கே இருக்கிறது. The domain of the darkness also remains here. நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். You both will see and will release me. ஏனென்றால் வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. Because wherever there is light, the darkness has no power. எனக்கு நன்றாக தெரியும் வெளிச்சமாக கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனால இருளாகிய இந்த வியாதிக்கு இடமில்லை என்று. So I knew that Jesus Christ was light within my body, so therefore the sickness which is the darkness has no place in my body. அந்த மார்ச் 15ஆம் தேதி அதாவது ஜனவரி மாதம் எனக்கு தெளிவாக சொன்னார், மார்ச் 15ஆம் தேதி நீ இங்கிலாந்து தேசத்தில் இருக்க வேண்டும். In January he clearly instructed me, 15th of March you need to be in England. ஆனா என்னுடைய மகன் இல்லை, இப்பொழுது இல்லை, பிறகு போங்க அவர் இழுப்புல கடைசியில் என்னோட வாய் தான் இழுத்துப்பட்டு போச்சுது. So my daughter was dragging and saying don't go now, but eventually my mouth got dragged away. So நான் சொன்னேன், இருக்கிற இந்த வாய் இப்படியே சரியாகிறதுக்கு முன்ன நான் டிசைட் பண்ணணும் நான் இங்கிலாந்து போறேன் ஆண்டவரே என்று. So before my mouth gets healed I need to decide whether I'm to go to England or not, Lord. So என்னுடைய இந்த வாய் கோணலா இருந்தது, இந்த கண்
சிமிட்ட முடியாமல் இருந்தது அல்லது வேதாமத்தை வாசிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இருதயமோ திறந்திருந்தது. அவர் பேசினதை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. Although my eyes and my jaw were affected and unable to read the Bible, my heart was open and I was able to listen to what he was speaking to me. So நான் அந்த நிலையிலேயே நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் எப்போ போ சொல்லுகிறீரோ நான் போகிறேன் என்று சொன்னேன். At that moment itself I completely surrendered to him and said, Lord, whenever you want me to go, I am ready. So கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். God healed me. டாக்டரோட ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் அதாவது டிராவல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் இருந்தது. Doctor's reports forbid me to travel. ஆனால் கர்த்தருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இல்லை நீ போய் தான் ஆகணும். But the God's report said, you need to go. வந்து சரியாக 2 மாதங்கள் ஆகிறது. It's almost 2 months since I've arrived here. இந்த 2 மாதங்களும் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ இங்கிலாந்து தேசத்துக்கு செய்யும்படியாக அதை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். Whatever God has promised me to do for England for the last 2 months, he is able to fulfill them through me. இந்த 2 மாதங்களும் கர்த்தர் அதாவது இங்கே எனக்கு டாக்டர்ஸ்ட்ட போக முடியாது, என்னை பற்றி எதுவும் விசாரிக்கணும்னா கூட, ஆனாலும் தேவன் ஒரு விதமான பிரச்சனை இல்லாமல் சுகத்தோடு வைத்து நல்லபடியாக இந்த தேசத்திற்கான அனைத்து ப்ரொக்ளமேஷனையும் செய்ய தேவன் பலன் கொடுத்தார். So you very well know that I cannot approach any medical professionals here, but God has kept me well, and whatever the proclamations he had planned on store for this country, he is able to fulfill them through me. So இன்னும் எனக்கு இங்கிலாந்துல இருக்க ஆசைதான். I am desirous to stay back in England for a longer time. ஆனா ஆண்டவர் கொடுத்த டைம் வந்து சரியா 2 months தான். But God gave me only 2 months. ஆகவே 1ஆம் தேதி நான் திரும்பவும் இலங்கைக்கு போகிறேன். So 1st of July I am returning back to Sri Lanka. So அவர் எந்த காரியத்துக்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறாரோ தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட போவதில்லை. So whatever purpose that God has called you and me, until he fulfills, he will never leave you nor abandon you. Amen. அதுதான் நம்முடைய தேவன். That is our God. சொன்னதை செய்யும் அளவும். Whatever he promised until he does it. நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே அவர் ஏதோ ஒன்றை சொல்லி இருப்பார். And I believe that for everyone who is here, in whatever way he might have said something to each one of you. யாராலும் சொல்ல முடியுமா எனக்குனா ஒண்ணுமே சொல்லல? Can anyone say that he has not said anything to me? என்னங்க ஒண்ணுமே சொல்லலங்க ஆண்டவரே. God has not told anything to me. அப்ப இன்னைக்காகிலும் சொல்லட்டும். Let him say today to you. அவர் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டார். He would never have kept quiet without telling you. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். He is a Lord who speaks to us. போதகர் சொன்னார் அல்லவா, நான் உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறேன் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங். எதற்கு என்றால் அவர் பேசுகிறார், அதை கேட்கும்படியாக அழைக்கிறார். Amen. Pastor said that I am repeatedly sending you invitation to all the meeting. The reason for that is God speaks and he wants you to listen to them. நான் சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் என்றால் ஒரு நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ப்ராபபிலி 99% அதை மிஸ் பண்ணாம ஓடிடுவேன். From the very young age, whatever calling that God has given us, 99% of the time I've been able to fulfill them. ஏனென்றால் ஒருவர் நம்ம இன்வைட் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, சண்டே ஸ்கூல் இருக்கு, யூத் மீட்டிங் இருக்கு, ஜெபக்கூட்டம் இருக்குன்னா அங்கே தான் அவருடைய சத்தத்தை கேட்போம். So if someone invites you for a prayer meeting or whatever functions or whatever issues, that is where you hear the voice of the Lord. எப்படி ஒரு ஆகாரத்தை சமைக்கும் பொழுது அல்லது ஒரு ட்ரெஸ் மேக்கிங் நேரம் யாராவது ரெசிபி சொல்லிட்டு இருக்காங்களே, எண்ணெயை ஊற்றவும் அதற்கு பிறகு எண்ணெயை போடவும்னு, அந்த வாரம் வரலன்னா என்ன போடுறதுன்னு தெரியாது கடைசியில். So when you listen to a recipe on the YouTube or whatever it is, until they say something you would not know what to do. சில நேரம் சொல்லுவாங்க தொடரும்னு விட்டுருவாங்க. Sometimes they'll say to be continued. அப்ப நம்ம கரெக்ட்டா அதுல ஜாயின் பண்ணலனா, so if we do not join at the correct time, அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற சரியான பதம் தெரியாமல் இருக்கும். so we will not know how to make that thing properly. ஆகவே நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆராதனைக்கென்று அழைப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனம் அல்லது ஆராதிக்கும் பொழுது மிக மிக அலர்ட்டாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஒரு பாடல் மூலமாக பேசுவார், ஒரு சாட்சி மூலமாக பேசுவார், அல்லது போதிக்கிறவர்கள் மூலமாய் பேசுவார். So during service we need to be very very alert, because God might speak to you in various forms, through a praise and worship or through a word or the preacher who is preaching to you. அதனால தான் மிக அலர்ட்டாக இருந்து நாங்கள் கேட்க வேண்டும். That is why we need to be very alert at the church. ஆனா நான் பார்த்திருக்கேன், சில நேற்று கூட ஒரு சகோதரனோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு தூக்கமே வராது, அந்த சர்ச்சுக்கு போனா நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னாரு. Yesterday I was speaking to a brother, I find it difficult to sleep, but when I go to sleep I fall asleep. வீட்ல விடிய 3 மணி வரையும் முழிச்சிருப்பாராம். At home he is awake till 3 o'clock in the morning. அப்ப சர்ச்சுக்கு போனா தூக்கம் வந்துரும். But he goes to church and he falls asleep. அத அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு. And very gladly and happily he said that to me. என்னமோ ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்து அவர் தூங்க வைக்கிற மாதிரி. It is as if he is having sleeping tablets when he comes to church. ஆனா ஒண்ணு தெரியுமா,
நாம தூங்கிட்டோம்னா ஏதோ ஒரு மெசேஜ் அந்த நேரத்தில் வர வேண்டியதை கேட்க விடாதபடி சத்ரு தான் அந்த நேரத்தில் அந்த தூக்கத்தை தருகிறான். But you know, if you fall asleep, you will not understand the certain message that was meant for you. That is the works of the enemy. அவர் என்ன நினைக்கிறாருன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாருன்னு சர்ச்சில் வந்தா தூங்கலான்னு. So what he believes is God gives sleep to all those he is desirous of. ஓ இது அல்ல நல்ல செய்தி. This is not the good news. இந்த இடத்துல தான் தூங்காம விழித்திருக்க வேண்டும். This is where we need to be alert and watchful. ஏனென்றால் நாங்கள் 6 நாளும் வெளியிலே போய் பிழைக்க வேண்டும் அல்லவா? Because 6 days we need to go outside and survive, don't we? பணத்தாலே பிழைக்க முடியாதது அல்லது சுகத்தாலே பிழைக்க முடியாதது அல்லது நம்முடைய பொசிஷனாலே பிழைக்க முடியாத ஒவ்வொன்றிலும் எப்படி பிழைக்க முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் பிழைக்க முடியும். When we cannot survive with the money, when we cannot survive with our health, when we cannot survive with our position, the only way we can survive is through the word of God. அதனால நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே நீங்கள் நாளா எப்படியுமே இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிடுவேன். யார் பிரசங்கம் பண்ணி அதே பிரசங்கத்தை 10 தடவை 100 தடவை கேட்டால் கூட நோட்ஸ் எழுதிட்டு போயிடுவேன். ஏன்னா மறந்துடுவோம். வீட்டில் போய் திருப்பி அந்த மாடு அசை போடுற மாதிரி நாமும் அசை போட வேண்டும். So when I listen to a sermon, although they repeat the sermon 10 or 15 times, I keep writing and taking note, because when we go home, we cannot remember certain things. So when we write it down, we can always go back home, look at it, and sort of meditate in those words. ஏனென்றால் வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Because we are facing many trials in our lives. ஜெயமாய் வாழ்வதற்கு To live victoriously, இந்த வார்த்தை போதுமானதாய் this இருக்கும். word alone is sufficient. ஆமென். ஆமென். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். We are going to read one particular verse. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Isaiah chapter 53 verse 1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? Who has believed what they heard from us? Heard from us இருக்கா? இங்கிலீஷ்ல வேற Who has believed what they heard from us? இன்னொன்னுல இருக்கும் who has believed our report? Maybe heard from us இருக்குல்ல. அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை who has believed our report. So இன்னைக்கு நான் உங்களுக்கு தலையங்கம் ரிப்போர்ட். So the heading of this different version in English Bible says who has heard our report. So the title of my sermon today is report. அதாவது ரிப்போர்ட் என்று சொல்லி போனால் தகவல் என்று சொல்லலாம் தமிழிலே. In report means you can also call it information. அல்லது விபரம் or details. அல்லது செய்தி or news. அல்லது தரவு data. அல்லது ஊடகங்கள் or medias. அல்லது புகார் or complaints. அல்லது வதந்தி or rumors. அல்லது புரளி or gossip. அல்லது பிரகடனம் or a declaration. இதெல்லாம் ரிப்போர்ட் தான். All these are classified as reports. So இன்னைக்கு இது எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறோம். We're going to see everything today. அதாவது தகவல் ஒன்று. There is information. இங்க சொல்லுகிறார் எங்கள் மூலமாய் ஒரு ரிப்போர்ட். Who has believed our எங்க மூலமா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை யார் விசுவாசிப்பா? Who has believed our report? அல்லது ஒரு செய்தி வருகிறது. There is a news that comes to you. அல்லது அது ஒரு மீடியா மூலமாக வருகிறது. or it comes through the media. அல்லது அது புகாராகவோ or it might be a complaint. வதந்தியோ புரளியாகவோ or rumor or a gossip. அது எல்லாமே ரிப்போர்ட் தான். Everything is report. அப்போ நான் கேட்கிற ரிப்போர்ட் என்ன? So what report do I listen to? நான் கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன? And what is the report that I give? நான் வாங்குகிற ரிப்போர்ட்னால எனக்கு என்ன நடக்கிறது? What happens to the report that I receive? நான் கொடுக்கிற ரிப்போர்ட்னால அவங்களுக்கு என்ன நடக்கிறது? And through the report that I give, what happens to the others? இது இவ்வளவு அதாவது விசேஷமானதா? Is this very important? இது ரொம்ப முக்கியமா? or is it important? என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். You might ask that. வேதாகமத்திலே பார்ப்போம். We'll see in the Bible. நமக்கு தெரியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே we see in Genesis 1:17 ஆண்டவர் அங்கே மனுஷனுக்கு ஆதாமுக்கு ஒரு தகவல் ஒன்று சொல்லுகிறார். God says that information to mankind. என்னன்னா நீ இந்த கனியை சாப்பிட கூடாது, சாப்பிட்டா சாவாய் என்கிறதான ஒரு தகவலை கொடுக்கிறார். He gives them an information saying you should not eat from this fruit, and if you do you will die. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பிசாசு மனுஷனுக்கு ஒரு தகவலை கொடுக்கிறான். But in Genesis 3:5 the enemy or Satan gives an information to man. பாருங்க இந்த தகவலுடைய அதுதான் நம்ம கொடுக்கிற ரிப்போர்ட் எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும். See how important the report that we give. சில நேரங்களிலே கொடுக்கிறதான தகவல்
தவறாக இருந்தால் அது எவ்வளவு விபரீதமாக இருக்கிறது, சரியாக இருந்தால் அது எத்தனை நன்மையாக இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். We are going to see what happens if you give the wrong information or what happens if you give the right information. தேவாதி தேவன் அங்கே மனுஷனுக்கு சரியாக தகவலை கொடுக்கிறார். God of gods give the mankind the correct information. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? What does the enemy say? நீ இத சாப்பிடு, நீ இந்த கனியை சாப்பிடு, eat this fruit, நீங்க தேவர்களை போல ஆவீர்கள். you will become like God. பாருங்க இந்த தகவல் எப்படி போகுதுன்னு. See how the information is passed on. ஆண்டவர் சொல்றாரு, God says, நீ சாப்பிட்டா சாகவே சாவாய். if you eat you will die. ஆனா வேற ஒரு தகவல் வேறு வழியாக வருகிறது. But the different kind of information approaches through a different channel. இல்ல no நீங்க தேவர்களை போல ஆவீர்கள். you will become like God. பாத்தீங்களா அந்த தகவல்கள் எப்படி மாறி வருகிறது. See how the information is twisted. அதே போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் similarly in Genesis 3:9 மனுஷன் தேவனுக்கு சொல்லுகிறதான ரிப்போர்ட் தகவல், and the report that the man gives to God. நீங்க 9 இருந்து 11 வரை வாசித்தால், if you read from 9 to 11 அங்க நமக்கு தெரியும் தகவல் தப்பாக கிடைத்ததினாலே தப்பான ஒரு காரியம் நடந்து விட்டது. we know that because of the wrong information they received, something wrong has happened. அந்த தவறான தகவல் நிமித்தமாக அந்த மனுஷன் நிர்வாணி ஆகிவிட்டான். through the wrong information man knew that he was naked. இப்போ அவன் ஒளிந்து இருக்கிறான். now he is hiding. இப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறார். now God is asking, அப்போ இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், what he says is, his reply to God is, இவன் புகார் சொல்லுகிறான். now he is making a complaint. என்ன சொல்றான்? he is making a நீர் complaint. கொடுத்த மனைவி, நீ தந்த மனைவி அது கொடுத்தால் நான் புசித்தேன். அப்ப இங்கே வந்து அவன் புகார் அளிக்கிறான். he gives a complaint saying, the woman you put me up here with, she gave me fruits and I ate. சோ பாருங்க, எங்க அழகான ஒரு தகவலை கொடுத்தால் அதை பிசாசு தவறாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தான், அதன்படியாக இவன் தோல்வி அடைந்தான். இப்பொழுது இவன் புகார் கொடுக்கிறான். See, God gave a good information and the enemy gave the wrong information. Through the wrong information they had something wrong happens and he was harmed and now he is complaining about that. அப்போ அந்த மனுஷனிடத்திலே கேட்கிறார். அவள் என்ன சொல்றாரு? இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்ப அவன் என்ன திருப்பி புகார் கொடுக்கிறான்? சர்ப்பத்தை சொல்லுகிறார். when God asked the woman says, oh the serpent deceived me. so she's also complaining about someone else now. அப்படி என்றால் நானும் நீங்களும் கேட்கிற ஒவ்வொரு தகவல்களும், நானும் நீங்களும் கொடுக்கிறதான ஒவ்வொரு தகவல்களும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். so you and I, the information that we receive and give, we need to be very careful about that. நாம் சில நேரம் நினைப்போம், சும்மா தான் நான் சொன்னேன். But sometimes we might think, oh that was for fun. அதை யோசிச்சு நான் சொல்லல. I didn't even think of it. பாருங்க என்ன நடக்குது. இன்னொரு வார்த்தை பார்க்கும் பொழுது தெரியும் என்ன நடக்கிறது என்று. See, when you see another scripture, we'll see what happens. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Samuel chapter 15 verse 15. அங்கே தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். Yeah, God gives an news. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. Through a prophet, a prophetic message comes through. என்னவென்றால், நீ போய் அமலேக்கு தேசத்துல போய் அமலேக்கியரையும் அங்கே இருக்கிறதான அனைத்து ஆடுகள், மாடுகள், வீடுகள், எல்லா மனைவிகள், எல்லாத்தையும் அழிச்சிரணும்னு ஒரு செய்தி வருகிறது. The soldiers brought from the Amalekites, they spared the sheep, the women, the men, everyone there needs to be destroyed. That's what the message. அங்க ஒண்ணுமே இருக்க கூடாது, அதுதான் செய்தி. The news is that everything should be totally destroyed. சோ இவங்க போய் எல்லாத்தையும் கொல்றாங்க. So they are killing everyone. ஜனங்களுக்கு வந்து இந்த நல்ல கொழுத்த ஆடு மாட கண்ட உடனே கொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. So the people, when they see the best of sheep and cattle, they are reluctant to kill them. உடனே இவங்க என்ன செய்றாங்க? அந்த நல்ல கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் தனியே எடுத்து பிரிச்சு கொண்டு வர்றாங்க. So all those best sheep and cattle, they separate and they're bringing them along with them. இப்போ தீர்க்கதரிசி போறாரு, இவங்க எல்லாம் ரிட்டர்ன் வர்றாங்க. So the prophet is approaching them while they were returning. அப்போ ராஜா சொல்றார், சவுல் ராஜா சொல்றாரு, எல்லாம் வெற்றியாக எல்லாம் நடந்துச்சு, செம்மையா சொன்னபடி எல்லாம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. So Saul is telling the prophet Samuel that everything happened wonderfully well as God has told us. அப்போ கேக்குறார் தீர்க்கதரிசி, அங்கே என் காதிலே விழுகிற சத்தம் என்ன? So the prophet is asking, what is that sound that I'm hearing in my ears? உடனே இவர் சொல்றாரு, immediately he says, ஜனங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படியாக நல்ல கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். they brought the best sheep and cattle to sacrifice to the Lord. இப்போ இவர் நினைச்சிட்டாரு,
ஆண்டவருக்காக கொண்டாந்திருக்கேன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி நல்ல பெரிய ஹாப்பியா, ஓ குட் குட் குட், நீ ஆண்டவருக்காக கொண்டு வந்தியா, கொண்டு வான்னு எடுத்துக்கிடுவாருன்னு நினைச்சிட்டு இவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. So the king thinks that if I say that the people brought these sheep and cattle to sacrifice for God, the prophet might think, oh, it's good. That's the report that the king is giving to the prophet. உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்கிறது என்று? You know what happens? தேவன் இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். God gives an information to this prophet or news. அந்த செய்தி பயங்கரமாக இருக்கிறது. It is a very very 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 Samuel 15 verse 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். I regret that I have made King Saul king, for he has turned back from following me and has not performed my commandments. அவர் சொல்றாரு, நான் ஒரு வார்த்தை, ஒரு தகவல், ஒரு செய்தியை நான் சொன்னேன், அதை அவன் நிறைவேற்றவில்லை. I gave him an information or a commandment, he has not performed it. அப்போ தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ரிப்போர்ட், ஒரு செய்தியை அவன் செய்யாததினாலே தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், நான் உன்னை ராஜாவாக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போகிறார். Because the report actually came from God through the prophet, and he's saying that I am not going to keep you as king. இங்கே பார்க்கிறோம் சவுலுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு. So what is Saul's report is excuses. என்னன்னா ஜனங்கள் எடுத்துட்டாங்க. People took it. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், இந்த சாக்கு போக்கு சொல்லுவோம்ல. Many times we give excuses too. ஏன் ஜெபம் பண்ண முடியல, ஏன் ஆராதனைக்கு வர முடியல, ஏன் தசமம் பாகம் கொடுக்க முடியல, ஏன் ஊழியம் செய்ய முடியலன்னா அதுக்கு நிறைய ரிப்போர்ட் வச்சிருப்போம். பாதி ரிப்போர்ட் சாக்கு போக்கா தான் இருக்கும். So when we say that why you didn't come for churches, or why you didn't pay join the prayer, or why you didn't pay tithes and offerings, we give many reports all the time. More than half of them are actually excuses. என்னுடைய சபையில் ஒரு சகோதரன் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. There's a brother in my church, he repeatedly comes and tells me, I'm undergoing financial problem. அப்போ நான் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்க தசம பாகத்தை ஒழுங்கா போடுறீங்களான்னு. One day I prayed and I asked him, are you putting your tithes and offerings properly? ஐயோ, தசம பாகத்தை எங்க போடுறது, எனக்கு அதுக்கு பே பண்ணனும், இதுக்கு பே பண்ணனும், இதுக்கு பே, அதெல்லாம் முடியறதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. How can I pay the tithes and offerings when I have to pay all those bills? When I pay everything, I don't have anything remaining. ஆனா வேதத்தினுடைய தகவல் என்ன? But what is the information or the report of the Bible? முதலாவது அதை கொண்டு வா. First bring that. பெரிய பிரச்சனை. Big problem. முதலாவது எங்களுக்கு வந்துரும் பில், இத கட்டு அத கட்டுன்னு. We will receive the bill immediately at the start of the month. Pay this, pay that. பரலோகத்தின் தகவல் என்ன? But what is the report from the heaven? முதலாவது அதை கொண்டு வா. First bring the tithes. அதுக்கு பிறகு மத்ததெல்லாம் செய். Then do everything else. அந்த தகவலின்படி செய்தோம் என்றால், if you do according to that report, நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்போம், நாங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை. we will eat and we will always glorify the God who has led us through, and we will never be put to shame. சோ நிறைய நேரங்கள்ல தேவனிடத்திலிருந்து வருகிற தகவல்கள், செய்திகள் அல்லது ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற அந்த காரியத்தை கவனமாய் நாம் கேட்பதில்லை. Many times the report or the information or the prophetic word that comes from the God, we don't listen to it carefully. அது யாருக்கோ பேசினார், எனக்கு இல்ல அப்படினு விட்டுற கூடாது. We should not leave thinking that it's for somebody else, not for me. சோ நிறைய ஆரம்ப காலத்துல நான் சொல்ல ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்ன நாங்க சர்ச்சுக்கு போகும்போது 30-35 years ago when we were going to church, சர்ச்ல இருந்து ஏதாவது ஒரு வசனம் கொடுத்தார், ஒரு வசனம், ஒரு கண்டிப்பான ஒரு வசனம் கொடுத்தா என் ஹஸ்பண்ட் இப்படி தட்டி சொல்லுவேன், அது உங்களுக்கு தான் அப்படிமே. There's a stern word that has been said by the pastor. I will tap my husband and say that word is for you. இப்போ நான் தட்டுறது இல்ல, அந்த டைம்ல ஒரு தட்டி சொல்றது உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு. Now I don't do that, but those days I used to tap him and say, this is for you, the God is speaking to you. ஆண்டவர் சொல்வாரு, அவருக்கு இல்ல உனக்கு தான் நான் பேசுறேன் பாரு. God says, not for him, I'm speaking to you. ஏன்னா நல்லதெல்லாம், நல்ல தகவல் எல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம். Because we take all the good information. அங்க இங்க ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த தகவல் அப்படியே மாத்திடுவோம். But if there's a little bit difficulty, we completely change it. நம்ம ரொம்ப அந்த அன்னப்பறவை மாதிரி. We are like swans. அது நல்ல பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஒதுக்கிருமா. It separates the milk from the water and drink only the milk. நாங்க வாக்குத்தத்தத்தை மட்டும் அப்படி உறிஞ்சு குடிச்சிருவோம். We will drink the promised words alone. அதுக்கு முன்ன இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அங்கே போங்கள், இங்க அதெல்லாம் அத அப்படி விட்டுட்டு போயிர வேண்டியது. But before the promise there are conditions. We will never listen to that or never follow that. ஏனென்றால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு கண்டிஷன் இருக்கத்தான் செய்கிறது. So every blessing has a condition. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். We need to fulfill that. அடுத்ததாக 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம்.
2 Samuel chapter 24 verse 13. we அங்கே ஒரு நாள் தாவீதுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம் ஜனங்களை எல்லாம் எண்ணுவோம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ட்டு. So one day King David had a thought, let us count how many people we have. ஆனா அந்த அவருக்கு தகவல் சொல்றதுக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா நீ எண்ணாத அப்படின்னு சொல்றாரு. There was a prophet to give him information. He said, no David, don't do it. ஆனாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ இல்ல எண்ணுவோன்னு சொல்லிட்டு முழு ஜனங்களே எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க எல்லாம் எண்ணியாச்சு. So without listening to him, David went ahead and counted how many people, like how many people are here in church today, we count. ஆனா எண்ணி முடிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 24:10 அவனுடைய இருதயம் வாதித்ததாம். So in 2 Samuel 24:10, the word says his conscience was stricken. ஐயோ நான் இப்படி செய்ததனால நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். Because his conscience was stricken, he asked for forgiveness from God, saying, oh Lord, I have sinned. ஆனா காலையிலேயே அதிகாலையிலே தகவல் வருது. But the next morning he receives the information. ஒரு செய்தி வருகிறது. There's a news that approaches him. அங்கே ஞான திருஷ்டிக்காரன் தாவீதை தேடி வருகிறார். So the prophet approaches David. அவர் வந்து சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன தகவலை சொல்லிட்டு, after telling him what God has said, 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அதே 2 சாமுவேல் 24 13ஆம் அதிகாரத்துல இருக்கிற கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். So in the same 2 Samuel 24 verse 13, I'm going to read the latter part of it. இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு, நல்ல கவனிங்க, என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்க போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். And he said, now then, think it over and decide how should I answer the one who sent me. பாருங்களே, இப்ப அங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். So he has to go and give a report back. என்ன அனுப்பி இருக்கிறாரு. He has sent me. So நான் என்ன ரிப்போர்ட் கொடுக்கிறது? So what report do I give him? நீ எனக்கு நீ சொல்லு என்ன செய்யிறது? You tell me what to do. அவன் பயந்து சொல்றான், நான் கர்த்தருடைய கரத்திலே விழுந்துறேன் அப்படிங்கறான். And he says with fear that I'm fall onto the hands of the Lord for his mercy, he says. நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You and I have to be very careful and watchful. நம்ம ஆராதனைக்கு வருகிறோமா? Are we coming to the service? தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஆண்டவரே பேசும் என்று சொல்லுகிறோமா? In a personal method, are we sitting down and asking God to speak to us? நான் நிறைய நேரம் சொல்லுவேன், இந்த பேசும்னு மட்டும் சொல்லிட்டு வராதீங்க. அப்புறம் பேசுவாரு, பேசினாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க பேசுனதை நீங்க செய்யலனா அதை விட பிரச்சனை ஆயிரும். அதை விட பேசும்னு சொல்லாம வந்தாலே போதும்னு சொல்லுவேன் சில நேரங்கள்ல. I sometimes said when you say speak, you need to be very careful because he'll start speaking, that becomes a problem for us. And more than that, when we don't do what he's asking us to do, then it becomes even bigger a problem. It's better sometimes to not to ask him to speak. சில பிள்ளைகள் வருவாங்க, நாங்க இந்த பிள்ளைய கல்யாணம் கட்டறதா வேணாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தோன்னு ஆண்டவர் வேணான்னு சொன்னா அது பிடிக்காது உங்களுக்கு. Sometimes when children approach us and say, can I marry this particular person, and when we pray about it and say God is saying no, they don't like it. அப்புறம் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால தான் வேண்டாங்கறாரு. Sometimes they might say, oh, pastor didn't like that person, that's why they said no. நீங்க தானே வந்து கேட்டிங்க, கேட்டு சொல்லுங்கன்னு. You're the one who came and said ask and tell me. நாங்க தான் ஆண்டவர்ட்ட கேட்டோம். That is what we asked God for. ஆண்டவர் சொன்னாரு, இத கட்டுனா பிரச்சனை உனக்கு. God said do not marry, it will be problem for you. அப்புறம் கட்டிட்டு then you get married ஒரு despite 4 மாசம் ஓடி வர வேண்டியதுதான். After 4-5 months you come running back. ஐயோ நீங்க அப்பவே ரிப்போர்ட் கொடுத்தீங்க தான். You gave a report then. இப்போ என்ன பண்றது? What do we do now? அதாவது நான் நீங்க பேசும் என்று கேட்போம் என்றால், you say speak Lord, ஆண்டவர் பேசுவார். God will speak. ஒரு தகவலை தருவார். He will give you a report. அந்த தகவலை செய்யாமல் இருக்கும் பொழுது, but when you don't follow through with that report, அதையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். and he is also inquiring about that report too. பாருங்க, ஞான திருஷ்டிக்காரன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தகவலை உனக்கு கொண்டு வந்தேன், இப்பொழுது அந்த தகவலுக்கு பதிலை நான் கொண்டு போக வேண்டும். The seer is telling David, I brought a message or an information from God, now I need to take him a response back. What do I tell him? நான் இத சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். என்னம்மா இந்த அம்மா போட்டு தகவல் ஊர்ல மீடியால வர்றதே பெரிய பாடா இருக்குது, நீங்க வேற என்ன சொல்றீங்கன்னு. நான் வர்றேன் கரெக்டான இடத்துக்கு நான் வரேன். Sometimes you might be wondering, oh, this lady's come from there and she's saying about media and information, news. What is she actually saying? I'm coming to the right place now. நானே பிரச்சனையோட வந்திருக்கேன். I also come with so much நானே கடன் தொல்லையோட வந்திருக்கேன். I also come with debt. நானே குடும்ப பிரச்சனையோட வந்திருக்கேன். I also come with family problems. நானே வியாதியோட வந்திருக்கேன். I have come with diseases. நீங்க பேரை கூப்பிட்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி மகளே மகனேன்னு கால் கூல்னு கத்தாம நீங்க பாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க. And without calling me by name and saying son, daughter, and without prophesying for me, you're saying something else. அவர் எந்த நாளும் உங்களோட பேசுகிறார். Amen. He speaks to you on a daily basis. எந்த நாளும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். He speaks to you on a daily
daily basis. உங்களுடைய கனெக்ஷன் சரியா இருந்ததுன்னா, Only if your connection is right with God. நீங்க அவரோட கனெக்டா இருந்தீங்கன்னா, If you are connected with Him. பரிசுத்த ஆவியானவர் கனெக்ட், அதாவது எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்ன அந்த 3 நாளும் என்னை எதுக்கையா அந்த மலைக்கு மேல உட்கார்ந்து ஜெபிக்க சொன்னீங்கன்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட ஆக்டிவேட் ஆகணும். உன்னுடைய எப்படின்னா, அந்த எனக்கு பெருசா அந்த மீடியா அந்த இதெல்லாம் தெரியாது. சிம் உள்ள போட்டு வச்சிருக்கிறோம், ஆனா அது ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த கம்பெனிலேருந்து செய்தி வராது. So I did not realize why God took me to the hill place for 3 days to pray, but what I realized is the Holy Spirit to be activated me. For example, if you put a SIM to the phone without activating it, you will not receive any messages or calls from the provider. So ஆவியானவர் எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆக இருப்பார் என்றால் தகவல் வந்து கொண்டே இருக்கும். So if the Holy Spirit is activated within me, constant report I'll be receiving. அழகா வழி நடத்துவார். He will lead us wonderfully. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். He said that I will instruct you and show you the way that you need to walk. நீ வடக்கு போணுமா தெற்கு போணுமா எல்லாவற்றையும் அவர் பேசுவார். Whether you need to go north or south, everything he will speak. ஆனால் நான் எப்படி கேட்கிறேன், But how am I listening? நான் எப்படி பேசுகிறேன்? How am I சரி, speaking? கடைசியாக Finally, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு வருவோம். Numbers 13:33. இந்த இடத்திலே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்தி, இந்த தகவல் என்ன செய்கிறது? We are going to see what this information or this report actually is doing. ஏன் இந்த தகவலை குறித்து நான் இவ்வளவு விளக்கமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்? Why am I speaking to you in detail about this report? ஏனென்றால் நானும் நீங்களும் எந்த ரிப்போர்ட்டை கொடுக்கிறோமோ அந்த ரிப்போர்ட் படி தான் ரியாக்ட் ஆகும். And whatever report that you and I give, that is exactly how the report will react. ஆகவே நானும் நீங்களும் இதுவரையிலும் எப்படி இருந்தோமோ அது அல்ல, இனி நானும் நீங்களும் ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். How you and I were up until this point, it doesn't matter, but from now onwards you and I need to be different. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்லப்படுகிறது. In Numbers 13 it says as follows. தேசத்தை போய் பார்த்துவிட்டு வாருங்கள். Go and see the nations. அங்கே இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. And from that circumstances bring a good report. அது நல்லா இருக்கா, சுவையா இருக்கா, காலநிலை எப்படி இருக்கு, ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க அந்த ஒரு ரிப்போர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி 12 பேரை அனுப்புகிறார். They sent 12 people to bring a report as to how the weather is, how the people are, what is their strength, what is their weaknesses. Bring a report about it. சோ அவர்கள் அங்கே போய் பார்த்து அங்கே இருக்கிற சில கனிகள் எல்லாம் எடுத்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். And they go observe, find out details, and now they're coming back with a report. சோ அங்கே வந்ததும் அதிலே 10 பேர் ஒரு விதமான ரிப்போர்ட்டும் 2 பேர் ஒரு விதமான ரிப்போர்ட். 2 விதமான ரிப்போர்ட் ஒரே ஊர்ல இருந்து வருது. So there were 12 people. So 10 were with the same kind of report and 2 were with different kind of report. It's the same city that they went to observe, but there were 2 different reports that have been presented. அப்ப அங்க 30வது வசனம், அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே காலேப் என்கிறவர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பாருங்கள். So in Numbers 13:30 we see the report that Caleb gives. அவர் சொல்லுகிறார், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். We should go up and take possession of the land, for we can certainly do it easily, he says. அப்போ இவர் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. He gives a good report here. அது ரொம்ப அருமையான தேசம். It is a wonderful nation. கனிகள் எல்லாம் பாருங்க, நாங்க கொண்டாந்திருக்க ஒரு ரொம்ப நல்ல கனிகள். So all the fruits of the nations are very good. See, we அதை brought நாங்கள் evidence. ஜெயிக்கலாம். We can overcome it. ஆனா 31வது வசனம் சொல்கிறது, But verse 31 says, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. But the same people, the men who had gone up with him, said in verse 31, we can't attack those people, they are stronger than we are. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். பாருங்க எப்படி ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. See what kind of a report they give. They are stronger than us, they say. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். And the nation that we went among, it's the one that affects their nation. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். The people that we saw were almighty massive. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். And we saw the son of Enoch, they were giant size. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல் இருந்தோம். And we were like grasshoppers in their eyesight. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, And even from their eyesight we were like. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்பினார்கள். And they spread among the Israelites a bad report about the land they had explored.
ஒரே ஊருக்கு தான் போனாங்க. They went to the same city. ஒண்ணா தான் போனாங்க. They went together. ஒண்ணா தான் பார்த்தாங்க. They saw together. ஒண்ணா தான் சாப்பிட்டாங்க. And they ate together. ஒண்ணா தான் ரிட்டர்ன் And ஆனாங்க. they returned together. பார்த்த பார்வை பாத்தீங்களா? You see their visions? இப்ப தெரியுதா? எல்லா கண்ணும் ஒரு கண்ணு கிடையாது. Now you see that every eyesight does not have the same vision. அந்த காலத்துல இந்த பாட்டிமார் பார்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா அது இதெல்லாம் வச்சு முண்டை கண்ணு, அந்த கண்ணு, மூலி கண்ணு, இந்த கண்ணு தூன்னு துப்புவாங்க. ஏன்னா லேசுப்பட்ட கண்ணு கிடையாது, பொல்லாத கண்ணுமாங்க. So those days we see grandmas. அது இங்கிலீஷ்ல evil கிடையாது. eyes. I'm not even going to try. ஆமா, ஏன்னா அது இங்கிலீஷ் கிடையாது, இது தமிழ் கண்ணு. It's evil eyes in Tamil. இது தமிழருக்கு தான் இந்த கண்ணு இருக்குது. Only the Tamils have this eye. இங்கிலீஷ்க்கு கிடையாது. அது Not the English. கண்ணு கிடையாது. நம்ம கண்ணு அப்படி கிடையாது, உள்ள போய் பார்க்கும். Our eyes is not like that. It will go deeply inside and see. இந்த ஆமா, இன்னைக்கு இந்த என் வீட்டுக்காரர் தான் ஷேவ் பண்ணிட்டு பார்த்தாரு, அங்கங்க தெரியாது, சும்மா கிடங்கப்பா அப்படியே ஒட்டி பார்க்க போறாங்க உங்களையே. So my husband, when he shaved, there was patches, and I said, "Don't worry, leave it like that." He said, "They're going to watch you carefully." அப்பதான் எனக்கு தெரியுது, இந்த தமிழ் கண்ணு இருக்கு பாருங்களேன், அது சும்மா பார்க்காது, So அது ஊடுருவி போகும். the Tamil eyes will not look alone; it will penetrate you. அது காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு காரமான கண். Because it's so much spice, it's got spicy eyes. புளியை சாப்பிட்டு சாப்பிட்டு புளிக்கும், கண்ணெல்லாம் புளிக்கும். Tamarind, it eats tamarind because it's got the eyes becomes like that as well. 10 பேர் பார்த்திருக்காங்க. 10 people saw that. இந்த 2 பேரு. These 2 people. அவங்க சொல்றாங்க அந்த கனி ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க கொண்டாந்துருக்கோம். கனியை பார்த்தார்கள். They saw the fruit. They said, "We brought some fruit. This is very delicious." இந்த 10 பேரும் அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து இங்க வந்து செய்தியை சொல்லி, அந்த செய்தி சொன்னதினால் நடந்த சம்பவத்தை பாருங்கள். So these 10 people, they only saw the people there and they gave a bad report, and see what happens because of the bad report. நான் ஏன் ரிப்போர்ட்டை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Why am I saying that you need to be careful of your report? அங்கே அவர்கள் அப்படி செய்ததினாலே, because they did that. 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, in chapter 14 verse 1 says, அப்பொழுது சபையார், யாரு? the people. ஆமா, என்ன சொல்லியிருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இல்ல சபையார் என்ன சொல்லியிருக்கலாம்? இல்ல இவங்க 2 பேரும் சொல்றாங்களே, கொஞ்சம் பாப்போமே, அப்படிலாம் கிடையாது. கூக்குரலிட்டு புலம்பினார்கள். Then all the congregation raised a loud voice and the people wept that night. They didn't even say of the 2 people. ராத்திரி முழுவதும் அழுதாங்களாம். Throughout the night they were crying. எதனால? Why? கேட்ட செய்தினால. Because of the report they heard. நிறைய சபையார் இருக்காங்க. There's a lot of people in the church. கரெக்ட்டா செய்தியை கேக்குறது இல்ல. They do not listen to the report carefully. அந்த பேசிட்டு இருக்க நேரம் இப்படி தூங்கிரும், அந்த துண்டு வெட்டுப்பட்டு போயிரும். மிச்ச துண்டை கேட்ட உடனே இது எனக்கு தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அழுது அழுது அழுது, அப்புறம் அழுகிறது மட்டுமே இல்லை, ஃபோன் பண்ணி அங்கே சொல்லி இங்கே சொல்லி, இந்த நியூஸ் என்ன ஆகிரும்னா செய்தி புரளியா மாறிடும். So what happens to a lot of people is when they listen to the word, suddenly they snooze off and they miss a word. So they listen to the remainder of the word and then take it, oh, it's been spoken to me. Then they go home, keep crying, weeping about it. And not only they stop with that, they start calling people and say, "You know what, this happened at church, this happened at church." So this important piece of information is now becoming a gossip. Gossip ஆகி போயிடும். Becomes a gossip. இந்த ஊர்ல ஒரு நாளைக்கு இந்த ஊர்லயே தான் இருக்கும், இந்த Gossip Girlன்னு ஒரு டிராமா இருந்ததல்ல, Gossip. There's a drama called Gossip Girl. அது என்னன்னா, அது பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியில கொண்டாந்து ஒருத்தர் டிராமா போட்டாராம், Gossip Girlன்னு. There was a drama called Gossip Girl, which in rich families, whatever secrets that has been revealed, they bring it out as gossip and put it in a drama. அது ஏனோ தெரியல, Gossip Girlன்னு போட்டாங்க. ஏன் Gossip Boyன்னு போட்டுருக்கலாம்ல? So I don't know why they called it Gossip Girl. They could have said Gossip Boy. இந்த பாய் கொஞ்சம் gossip பண்றது குறைவு தான். Boys don't gossip. ஆமா, அந்த கேர்ள் இருக்குதே, அதுக்கு gossip பண்ணலன்னா அவ்வளவுதான். Because the girls, if they don't gossip, then they can't live or survive. இப்படியும் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்க சர்ச்சில் நடந்த சம்பவம். This is an incident that happened in our church. நமக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்லி ஏதாவது ஒன்று வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு பேசியிருப்போம். We would have said the Holy Spirit said this and we might have said something. அவங்க வீட்டில் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்திருக்கும், அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. We would not even know that particular problem could have existed in their household on that day. ஒருவேளை பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருக்க பிள்ளைக்கு அது தெரியுமா இருக்கும். So sometimes the person seated next to them might be aware of that problem. வீட்டுக்கு போன உடனே gossip. The moment they go home,
they start gossiping. உங்களுக்கு தெரியுமா Do you know? பாஸ்டர் யாரை பத்தி Do பேசினாருன்னு? you know who the உங்க குடும்பத்தை தான் கண்ணு வச்சு பேசினாரு. He spoke about your particular family. அவர் பிரசங்கத்துல உங்களை தான் அடிச்சாரு. He slapped you through his sermon. இது ஏற்கனவே நொந்து தான் வந்திருப்பாங்க. They would have come to church already hurt. இந்த gossip கேட்ட உடனே When they hear this gossip, அவங்க நொந்து நூலாயிருவாங்க. so they will be shattered. அப்புறம் என்ன நடக்கும்னா, What happens thereafter? இத பத்தி ரூமர் போகும், வதந்தி. Then there's a rumor that starts spreading about this. வதந்திங்கிறது வந்து உண்மை கிடையாது. Rumor means it's not the truth. உண்மையாக இருக்கலாம். It might be the truth. உங்களுக்கு தான் சொல்லி இருக்கலாம். It might have been said to you. அத பாஸ்டர் வந்து தனியா சொல்ல முடியாததனால ஜாட மாடையா உங்களுக்கு தான் சொல்லி இருக்கலாம். Because pastor cannot tell you directly, they might have indirectly said in the sermon. சோ இது வதந்தியா போயிடும். So it becomes a rumor. இவங்க நொந்து வந்து, and because they are shattered, அப்புறம் நொந்து நூலாகி, then they will even further get shattered. இது தமிழ் நூல். Yeah, it's தமிழ் நூல்னா புத்தகம் கிடையாது, புத்தக நூல் கிடையாது, இது தையல் நூல். It is the thread in Tamil actually. அந்த நூலை வச்சு திருச்சி ஒரு மஃப்லரே கட்டிட்டு வந்துருவாங்க. They start embroidering something through that thread that they destroyed. அவர் மஃப்லரோட வருவாரு அடுத்த வாரம் சர்ச். Next week when he comes to church. இப்படி இருப்பாரு. பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா அந்த நொந்து நூலாகி திருச்ச மஃப்லர் மாட்டிட்டு வருவாங்க, துண்டு போட்டுட்டு So வருவாங்க. much shattered, he's covering his head in such a way that he will be static at church next week. எப்படி இருக்கு பாருங்க. See how it happens. நானும் நீங்களும் You and I. எப்படிப்பட்ட ரிப்போர்ட் கொடுக்கிறோம்? What type of report do we give? எங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட செய்தி வருகிறது? What type of news that comes out of our mouth? எப்படிப்பட்ட தகவல் வருகிறது? What kind of information comes out? எப்படிப்பட்ட தகவல்களை நாங்கள் கேட்கிறோம்? What type of information do we listen? எப்படிப்பட்ட தகவல்களை நாங்கள் பார்க்கிறோம்? What type of information do we see? வேதம் சொல்லுகிறது, Scripture says, 1 யோவான் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். in 1 John chapter 1, மிக அழகாக அங்கே யோவான் எழுதுகிறார். John beautifully writes it here. 1 யோவான் முதலாம் அதிகாரம் 1 John 1, 1 3 வரையும் அதை 1 to வாசிப்போம். 3 we'll read. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 யோவான் Everyone taken it? அதாவது 325வது பக்கம். நீங்க வந்து ஒவ்வொரு செய்தியையும் உங்கள் வேதாகமத்தில் நீங்களே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் கைகளினாலே. என்னென்றால் அது ஆழமாக அது போய் பதிந்து கொள்ளும். Every message, every news, you need to write it down in the Bible with your own eyes, because that's when it goes into your heart in depth. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். That which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked at and our hands have touched, this is we proclaim concerning the word of life. நானும் நீங்களும் கைகளிலே வைத்திருக்கிறதால இந்த தகவல், The news that you and I have in our hand, இந்த செய்தி, this news, இந்த மீடியா this media, சும்மா அல்ல. this is not an ordinary book. இது ஏதோ ஒன்று எழுதினது அல்ல. This is not something that's been written by nobody. இது எவ்வளவு தெளிவாக எழுதுகிறார். It's been written very clearly. நாங்கள் கேட்டது, கண்டது, நோக்கி பார்த்தது, தொட்டதுமான வார்த்தை. Which we have heard, seen with our eyes, we have looked and our hands have touched. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். We see in verse 2, the life appeared, we have seen it and testified to it, and we proclaim to you the eternal life which was with the Father and has appeared to us. நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றார்கள். And they say, we proclaim to you what we have seen and heard, so that you may also have fellowship with us. இப்போ எங்கள் கையில் இருக்கிற தகவல் என்னது? So what is the news or information we have in our hand? அங்கே இயேசு கிறிஸ்துவை கண்டு தொட்டு பார்த்து கேட்டவர்கள் எழுதினது. The one that people heard, seen and touched Jesus Christ, they have written this. இது நித்தியமான ஒரு தகவல். This is an eternal information. இந்த தகவல் எங்கே இருந்து? இது பரிசுத்த ஆவியானவர் தந்தது ஒன்று. This is what Holy Spirit has given it to us. இந்த தகவல் இப்பொழுது எங்கே இருக்கிறது? Where is this information existing? எங்களுக்குள்ளே இருக்கிறது. In us, it exists in us. எங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறதா? How does it exist in us? ஜீவ நதியாக இருக்கிறதா? As a living water, அப்ப flowing water. எங்களுக்குள்ளே இருந்து தகவல்கள் எப்படி வெளியே வருகிறது? So how does the information come out from us? ஜீவ நதியாக வருகிறது. As a living water. ஜீவ நதிகளாக வருகிறது. As a living river actually. எங்களுடைய
எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது the word that leaves from our mouth, சும்மா கிடையாது. it's no ordinary words. நானும் நீங்களும் You and I, தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ்களை சேகரிக்கிறவர்கள் அல்ல. we are not people who gather unwanted reports. நாங்கள் ஊர் கதைகளை கேட்கிறதுக்காக வந்தவர்கள் We அல்ல. are not gathered here to listen to the stories of the world. இன்னொருவரை குறித்து சந்தேகத்தோடு பார்த்து பேசுகிறவர்கள் அல்ல. We are not people who look suspiciously and speak about particular people. இன்னொருவர்களை குறித்து ஏதாகிலும் சொன்னால் கூட Even if we say something about others, அதை மன்னித்து மறக்கிறவர்கள். we are people who forgive and forget. நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். You and I are special. நாங்கள் சாதாரணமான மீடியாக்கள் கிடையாது. We are not ordinary media. ஏதோ ரோட்ல போறதெல்லாம் படம் பிடிச்சு போடுறதுக்கு. We are not people who capture everything that happens on the road. நானும் நீங்களும் கொடுக்கிற ஒவ்வொரு இந்த செய்தியானது Every report that you and I give, ஒரு ஜீவ நதியாக இருக்கிறது. it's a living river. எசேக்கியேல் 37 சொல்லுகிறது, Ezekiel 35 இந்த says, ஜீவ நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டு. wherever this living water goes, there is healing. நானும் நீங்களும் வாயை திறக்கும் பொழுது, When you and I open our mouth, எங்கள் வாயின் மூலமாய் நற்செய்தி வருகிறது. the good news comes from our mouth. அதனால மரித்தவர்களும் பிழைப்பார்கள். So therefore the dead will வியாதியாய் கிடக்கிறவர்கள் சுகமாவார்கள். Those who are suffering sickness will be healed. சோர்வாய் இருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். Those who are weary will become strengthened. அவிசுவாசமாய் உள்ளவர்கள் விசுவாசத்தில் பலன் அடைவார்கள். Unbelievers will have faith and will be strengthened. நானும் நீங்களும் எந்த மீதை எதை தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறோம்? What is you and I carrying on our shoulders? எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற செய்தி என்னது? What is the news or information that நாங்கள் we are? சரியான செய்தியை சுமக்கிறோமா? Are we carrying the correct report? இதுவரையிலும் தேவையில்லாத செய்திகளை சுமந்து கொண்டிருப்போம் என்றால், If we are carrying unwanted reports all these இன்றைக்கு days, தேவையில்லாத அத்தனை செய்தியை delete பண்ணி விடுவோம். delete all the unwanted news. அது gossip-ஆக இருக்கலாம். It might be gossip. அது நான் சொன்னது மாதிரி வதந்தியாக கூட இருக்கலாம். Or it might be a rumor. ஒன்றுமே வேண்டாம். Don't need அதை எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளவே வேண்டாம். We don't need to keep that in our heart. துர்செய்தியை பரப்பினதினாலே, by spreading bad reports, நீங்கள் அந்த என்னாகம புத்தகத்திலே அந்த 14ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்தீர்கள் என்றால் அவர்களுடைய நிலைமையை குறித்து கர்த்தர் சொன்னதை நீங்கள் பார்ப்பீர்கள். if you go home and read chapter 14 of Numbers, you will see the position of those people, what God said about the position of those people. அந்த துர்செய்தியினால் அந்த முழு சபையாருக்கும் முடிவு மரணமாய் இருந்தது. Through that bad report, the end for entire congregation was death. அவ்வளவு பேர் செத்துட்டாங்க. All of them died. ஒருவரும் இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. None of them did not inherit Canaan. காரணம் என்ன? The reason for அந்த that துர்செய்தியை பரப்பினதினாலே. because they spread the bad report. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். If we examine today, நான் துர்செய்தியை பேசுவதினாலே, if I speak a bad report, நான் ஒரு புரளியை கிளப்புவதினாலே, because I spread a rumor, ஒரு தவறான காரியத்தை நான் கண்டேனோ கேட்டேனோ என்று சொல்லுவதினாலே, because if I hear or speak that I have seen something wrong, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை வீணாய் போகிறது என்றால், if a believer's life is being wasted, நானும் நீங்களும் கவனமாய் இருக்க வேண்டும். you and I need to be very careful. வாயிலிருந்து வெளியே வர முன்பதாக, before it comes out from the mouth, அந்த ரிப்போர்ட்டை நான் சொல்லுவதற்கு முன்பதாக, before I spread that report, நான் உட்கார்ந்து ஆராய வேண்டும். I need to sit down and examine. நிதானிக்க வேண்டும். We need to examine இது and be கண்டிப்பாக careful. நான் சொல்லலாமா? Should I say this? இது சொல்லக்கூடிய நேரமா? It is the right time. இல்லாட்டி இன்னொரு நாள் சொல்லுவோமா? Should I say some other day? அதற்கு தான் ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு That's வேண்டும். why you need the guidance of the Holy நானும் Spirit. நீங்களும் இந்த செய்தி, அதாவது இந்த நான் சொல்லுகிற அந்த ரிப்போர்ட்டை தவறாக நீங்கள் அல்லது இத துச்சமாக நினைத்து விட வேண்டாம். Do not ignore this report that I'm talking of. மத்தேயு 25:40 In Matthew 25:40, ராஜாவுடைய ரிப்போர்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. there's a report of the king. கடைசி காலத்துல In the last days, ரெண்டு பக்கத்துல பிரிச்சு ரெண்டு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாராம். வெள்ள ஆடையும் செம்மறி ஆட்டையும். sheep and the goats would be separated. In the அப்ப last days, the king சொல்லுவாராம், is doing it himself. அந்த நேர்த்தியாய் வாழ்ந்த அந்த ஆடுகளை பார்த்து சொல்வாராம், வாருங்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று. So he will look at the sheep and say, come those who have been blessed by me. ஆனா அடுத்தவர்களை பார்த்து சொல்வார்களாம், But he look at the others and say, என்னை விட்டு அகன்று போங்கள். depart from me, he says. இது பிதாவினிடத்தில் அல்லது குமாரனிடத்தில் இருந்து வருகிற ரிப்போர்ட். This is the report that comes from the father or the son. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிப்போம் இந்த வேளையிலே. Let us read one verse finally. மத்தேயு 7ஆம் அதிகாரம் Matthew chapter 7. 21 வசனத்திலே In verse 21. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Jesus Christ saying, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும், not everyone who says to me, Lord, Lord, நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அற்புதங்களை செய்தேன் என்று சொன்னாலும், although we say I said many prophecies and I did miracles in your name, ஆண்டவர் சொல்வாராம், நான் உங்களை அறியேன். the Lord will say, I will not know you. நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். I never knew you. Away from me, you evil doers. காரணம் என்னவென்றால், The reason for that is, என் சத்தத்தை கேட்டு
listen to my voice. இதுதான் அவருடைய சத்தம். That Bible is his voice. இதுதான் அந்த செய்தி. This is the report. இதுதான் அது ரிப்போர்ட். This is the news. இதை கேட்டு when you listen to this, இதன்படி செய்கிறவனே those who do according to என்னுடையவன் என்று சொல்கிறார். is my people, he says. ஆகவே உலகம் பேசுகிறதை கேட்க வேண்டாம். So do not listen to what the people are saying. இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற குட் நியூஸ். This is the good news that you and I have. நானும் நீங்களும் இதை தான் கேட்டு பேச வேண்டும். You and I will have to listen to this and speak. நாங்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த வலு சர்ப்பம் அல்லது அந்த தேவதூதன் ஒளியின் தூதனை போல இருந்தவன் சொன்னது அல்ல. Not the garden of Eden, but the angel of light said. அந்த 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 சர்ப்பம் என்ன சொன்னது என்றால், what did the serpent say? நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். You will become like God. ஆனால் இந்த செய்தி என்ன தெரியுமா சொல்லுகிறது? What does this news say? நீங்கள் என்னை போல் இருக்கிறீர்கள். You are like me. நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். You are healed. நீங்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You have been redeemed. இனிதான் விடுவிக்கப்பட போவது அல்ல. He is not saying you are going to be redeemed. அவர் உங்களை என்னை விடுவித்து விட்டார். He has already redeemed you. அதுதான் செய்தி. That is the report. ஆனா மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது? What does the motivation say? நீ தேவனை போல் இருப்பாய். You will be like God. நீ அவனை போல் இருப்பாய். You will be like God. நீ இவங்களை போல இருப்பாய். You will be like him. அது motivational speech. That is a motivational speech. அது அல்ல. Not that. இது செய்தி. This is the report news. இது நல்ல செய்தி. This is the good news. இது ஜீவ வார்த்தை. This is a living word. இந்த வார்த்தையை நானும் நீங்களும் கேட்கும் பொழுது when you and I listen to this word, நாங்கள் சுகமடைவோம். we will be healed. விடுவிக்கப்படுவோம். We will be redeemed. என்னதான் உலகத்திலே 1000 கதைகளை சொன்னாலும், whatever the world might say, different stories, இந்த வார்த்தை எனக்குள் இருக்கும் என்றால், if this word remains in me, இந்த உலகம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. the world cannot do anything to us. மக்களுடைய வார்த்தை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. Words of the people cannot do anything to us. மனுஷனுடைய ஊர் கதைகள் ஒன்றும் செய்ய முடியாது. Gossips that the man spread cannot do anything. நான் இன்னைக்கு உங்க முன்னுக்கு நிக்கிறேன்னா, if I am standing in front of you, இந்த செய்தியை நான் கேட்டதினால் தான், because I heard this news. என்னை பற்றி 5 கண்டங்களிலும் தவறான செய்தி போய் ஏற்கனவே போயிடுச்சு. In 5 nations wrong story about me was spread. நிறைய செய்தி போகும். A lot of stories will be spread. நான் இப்படி சாரியை கட்டினா ஏன் இப்படி போட்டுட்டு வர்றா அப்படின்னு ஒரு பிரச்சனை. If I saree in one way, there's a problem. Why is she wearing this way? நான் இப்படி குத்துனா அதுக்கு ஒரு பிரச்சனை. If I put it the other way, there's another problem. நான் முக்காடு போட்டா ஒரு பிரச்சனை. If I cover my head, there's a problem. முக்காடு போடலனா ஒரு பிரச்சனை. Or if I don't, then it's a problem. நான் நடந்தா பிரச்சனை. There's a problem if I walk. இருக்கு. கதை சொல்லுவாங்க. They will say புரளி கிளப்பிட்டே இருப்பாங்க. They will always spread rumors. 1000 கதை சொல்லுவாங்க. They speak 1000 stories. ஒரு நாள் ஒருத்தர் சொல்றாரு, இவ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கா. One day somebody says she's always happy. நல்ல Dress பண்ணிக்கிட்டு இருக்கா. She's dressing very well. இவளுக்கு யாரோ ஒரு கள்ள காதலன் இருக்கிறார் போல இருக்கு. She has a lover. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அது. The husband doesn't know this. இப்படியும் ஒரு போதகர் சொல்றாரு பாருங்க. Preacher says this way. கோவம் தானே வரும். You will get angry. எனக்கு கோவமே வரல. I did not get angry. நான் அது சொன்ன அந்த கொண்டாந்தாங்க gossip. The people who brought the gossip, அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். then I gave them a report. Yes. Yes. எனக்கு ஒரு காதலன் இருக்கிறார். I have a lover. அவர் கள்ள காதலன் கிடையாது. He's not a secret lover. அவர் பப்ளிக் காதலன். He's a public lover. அவர்தான் இவர். And that is him who is. அதனால தான் சந்தோஷமா இருக்கு. That is why I'm அதனால தான் சுகமா இருக்கிறேன். That's why I'm healed. அதனால தான் விடுதலையோடு இருக்கிறேன். இருக்கிறேன். That's why I'm redeemed. அன்பானவர்களே, உலகம் சொல்லுகிற gossip கேட்க வேண்டாம். Do not listen to the gossip what the world says. நாங்கள் கர்த்தர் சொல்லுவதை கேட்போம். Let us listen to what God says. நாம் யாவருமாக எழுந்து நின்று, Shall we all stand up? இதுவரையிலும் என் இருதயத்திலே புரளி இருக்கும் என்றால், தேவையில்லாத பயம் இருக்கும் என்றால், யாரோ சொன்னதினாலே, இப்போ எனக்கு கூட சொன்னாங்க, நீங்க இப்படி போறீங்க, கை காலெல்லாம் விழுந்து போயிரும், திருப்பி இப்படி ஆயிரும், பேட் ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் நம்பினேன். உங்களுடைய தழும்புகளாலே நான் சுகமாகி விட்டேன் என்கிற செய்தியை நம்பிதான் நான் இந்த தேசத்துக்கு வந்தேன். So even to me they said, if you go abroad during these times you are going to suffer more with your sickness, but I believed only in one report. I'll be healed in your stripes. That's the report that I believe, and I'm here there. உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எதையும் சொல்லட்டும். Your medical report might say anything. உங்களுடைய பில்ஸ் எதையும் சொல்லட்டும். Your bill says உங்களுடைய something. குடும்பம் எதையும் சொல்லட்டும். Your family says something. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. But there's a good news for you. கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், The word of the Lord is, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். I will look after you. உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். I have created you for நீ வெட்கப்படுவதில்லை. You will never be put to நீ shame. கைவிடப்படுவதும் You இல்லை. will never be abandoned. நீ கீழாக மாட்டாய். You will not be down. கர்த்தர் உன்னை மேலாக்குவார். God will lift you up. நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You will lend to many நீ nations. கடன் வாங்க மாட்டாய். You will never borrow. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். Your children will be instructed by உன் the Lord. பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். You will have great peace. இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். Take this, inherit துர் this. செய்திகளெல்லாம் delete பண்ணுங்கள் இப்பொழுது. Delete all the bad reports. அவருடைய ரத்தத்தாலே delete பண்ணுங்கள். Delete them through the blood யாரை of Jesus. குறித்தாங்களும் உங்களுக்கு
ஒரு ஏமாற்றமான வார்த்தை இருக்கும் என்றால் If you have any disappointing words about அது someone, எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். destroy everything கர்த்தர் today. இப்பொழுது சுகமாக்குகிறார். God is பெற்றுக்கொள்ளுங்கள். healing you. Receive இயேசுவின் it. நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus' name, receive அந்த the நல்ல healing. செய்தியினாலே பலன் அடையுங்கள் இப்பொழுது. So that you be healed, அந்த strengthened by the அந்த good நல்ல word. செய்தியினாலே சுகமடையுங்கள் இப்பொழுது. Healed by those good news. அந்த good நல்ல word. செய்தி உங்கள் மனதை இப்பொழுது பலப்படுத்தட்டும். Let the good report strengthen your heart. அந்த நல்ல செய்தி உங்கள் ஆத்துமாவை குளிரடைய செய்யட்டும். The good news give coolness to your soul. பிதாவாகிய தேவனே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Oh Father, we give thanks to you. எல்லா துர் செய்திகளும் ஒளிந்து போவதாக. Let all the bad reports be destroyed. யாருக்கெல்லாம் தவறான செய்தி வந்ததோ அதை அழித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Who receive bad reports, we destroy them now in your name. இன்று முதல் கர்த்தருடைய செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு பனி போல் பெய்யட்டும் ஆண்டவரே. From today, let your word come upon you. The news or report of yours come upon like dew for people. பாழானவைகளும் பயிர் நிலமாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். All the wilderness become like useful land. நல்ல செய்தியினால் உம்முடைய பிள்ளைகள் உயிர் அடையட்டும். Let them be alive through good word. எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். All glory be to you alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல செய்தியை தரித்து கொண்டு போங்கள். நல்ல செய்தினாலே பிழைப்பீர்கள். Go ஆமென். home with good news and you will be surviving with good news. Hallelujah.